ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 17, 18, 19. ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 17, 18, 19. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். பின்பு சேர்ந்து சத்தமா என்னோட சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். சரி, இங்க சொல்லிட்டார் இல்லையா? இப்ப ஆதாமுக்கு பனிஷ் பண்றார், ஆதாமுக்கு தண்டனை கொடுக்கிறார். இது வரைக்கும் நீ உழைக்காமன்னா எல்லாம் ஆசீர்வாதமா இருந்துச்சு. இனிமே அது நீ உழைக்காமலே எல்லாம் வளர்ந்துருக்கும். தேவன் விதைத்த விதைகள், அதாவது உழைக்காம மீன்ஸ் என்னன்னா கஷ்டப்படக்கூடாது, கஷ்டம் இருக்காது, வேலை செய்யணும், ஆனா என்ன இல்லை, கஷ்டம் கிடையாது. ஆனா இனிமே அது விளையும், ஆனா நீ அதை கஷ்டப்பட்டு என்ன செய்ய வைக்கணும், விளைய வைக்கணும் அப்படின்னு பனிஷ் பண்ணிட்டார். சரியா? சரி, இது தோட்டத்தில் நடந்துச்சு. இங்க சிலுவையில் என்ன நடந்தது? யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி அந்த வார்த்தை, அதான் அவர் சொன்ன வார்த்தை, முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். மீண்டும் ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 19:30 வாசிங்க பார்க்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? சரி, கவனிங்க, இந்த ரெண்டையும் நான் மெச் பண்ணி காட்டுறேன். முதல்ல தேவன் தோட்டத்தில் இப்போ பனிஷ் பண்றாரு ஆதாம. நீ இதுவரைக்கும் என்ன செஞ்சனா, எல்லாவற்றையும் நான் உனக்கு நல் வாழ்க்கையா நிறை வாழ்க்கையா வச்சிருந்தேன், ஆனால் நீங்க கெடுத்துட்டீங்க. இனிமே நீ கஷ்டப்பட்டு வேர்வையை சிந்தி தான் என்ன செய்யணும், இதையெல்லாம் விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் பனிஷ் பண்ணிட்டார். சபிச்சாராம் பூமியை. என்ன செஞ்சாராம்? ஆதாம சபிக்கல, யாரை சபிச்சாராம்? பூமியை சபிச்சாராம். ஆதாமை முன்னிட்டு, ஆதாமின் நிமித்தம், உன் நிமித்தம் எது சபிக்கப்பட்டிருக்கும்? பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பூமியை சபித்தாராம். அப்ப நல்ல கவனிங்க, ஒரு பக்கம் சாபம் வந்திருக்கிறது, தண்டனை வந்திருக்கிறது, பனிஷ்மெண்ட் வந்திருக்கிறது, அவர்களுடைய பாவத்தினால எல்லாம் வந்துருச்சு. சரியா? இது இங்கே சிலுவையில், மன்னிக்கணும், இங்கே தோட்டத்தில். இங்க சிலுவையில் என்ன சொல்றாரு? முடிந்தது அப்படின்னு சொல்றார். சிலுவையில் என்ன சொல்றாரு? முடிந்ததுன்னு சொல்றார். நல்ல கவனிங்க. அங்க தண்டனை, ஆனா இங்க முடிந்தது. ரெண்டுக்கு என்ன பிரதர் சம்பந்தம்? அங்க தண்டனை, இங்க என்னது? முடிந்தது. சொல்லுங்க, தோட்டத்தில் என்னது? சிலுவையில் என்னது? முடிந்தது. அப்ப எப்படி பிரதர் அப்படின்னா, ஏசாயா புஸ்தகம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம், மன்னிக்கிறேன், 40வது அதிகாரம் 2வது வசனம். 40வது அதிகாரம் 2வது வசனம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி, எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். முக்கியமான வசனம் எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரமா. ஏசாயா புஸ்தகம் 40வது அதிகாரம் 2வது வசனம். சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எருசலேமுடன், ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இது. சரியா? அதனால வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்து கவனம் கொடுத்து வாசிக்கணும். சரியா? வாசிங்க பார்க்கலாம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும்
அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும். அதன் போர், மீண்டும் சொல்லுங்க, மீண்டும் வாசிங்க தயவு செய்து. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும். போர் சொல்லுங்க, அதன் போர் போராட்டம், பொதுமொழியில போராட்டம் இருக்கும். போராட்டம் முடிந்தது, அதன் அக்கிரமம் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும். அதன் அக்கிரமம் என்ன ஆயிற்றாம்? நிவிர்த்தி ஆயிற்று என்றும். அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும். ரெட்டிப்பாய் அடைந்து அதன் பாவம் நிவிர்த்தி, சொல்லுங்க, அதன் பாவம் நிவிர்த்தி, ரெட்டிப்பாய் அடைந்து. அங்க முடிந்தது அப்படின்னு முதல்ல சொல்றாரு இல்லையா? போராட்டம் முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. ஏன் போராட்டம் முடிஞ்சிச்சுன்னா இங்க பாவம் என்ன ஆயிற்றா? நிவர்த்தி, அக்கிரமத்தின் தண்டனை அடைந்து. இப்ப நல்லா கவனிங்க, இங்க ஆண்டவர் தண்டனையை கொடுத்தாரு. நீ போராடி தான் இனிமே செய்யணும்னு சொன்னாரு. தேவன் சொன்னாரு, இனிமே போராட்டம், இனிமே சாபம், இனிமே பாவத்தின் விளைவுகள் இங்க சொன்னாரு. ஆனா சிலுவையில சொல்லும் போது முடிந்தது அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாவம் என்ன ஆயிற்று? சத்தமா சொல்லுங்க. எல்லா தண்டனைகளும் அடைந்து தீர்ந்ததுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? முடிந்ததுன்னு எப்ப சொல்ல முடியும்னா பாவம் நிவிர்த்தி ஆகும்போது தான் சொல்ல முடியும். முடிந்ததுன்னு எப்ப சொல்ல முடியும்னா அதன் தண்டனைக்கு அடைந்து தீர்க்கப்பட்டால் தான் சொல்ல முடியும். அப்ப இயேசு முடிந்ததுன்னு சொல்றார்னா நம்முடைய பாவங்கள் என்ன ஆயிற்று? சிலுவையில நிவர்த்தி ஆயிற்று. நம்முடைய தண்டனைகள் அவராலே அடைந்து தீர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அந்த வார்த்தை ரொம்ப அழகா தெளிவா அங்க எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க யோவான் சுவிசேஷத்துல அந்த வார்த்தையை திருப்பி வாசிங்க. யோவான் தானே? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து. போதும். எதை சாய்த்தான்? தலையை சாத்தான் இருக்குல்ல. ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆதியாகமத்தில் அதே வசனத்தை வாசிங்க. ஆதாம்கிட்ட பேசினார்ல, அதை வாசிங்க பார்க்கலாம். 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் 3:11 இல்லையா? இல்ல மன்னிக்கணும். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. 17 இப்ப பேசுறது தான் நினைக்கிறேன். 17 வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்படி சொல்றாரா? அந்த சபிக்க, அந்த வார்த்தை கவனிங்க. சபிக்கப்பட்டிருக்கும். அடுத்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். சபிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு அடுத்து பூமியை பேசும்போது சொல்றாரு, அது முள்ளும் குறுக்கும் உனக்கு என்ன செய்யுமா? அப்ப முள் என்பது சாபத்தின் அடையாளம். சொல்லுங்க, முள் என்பது எதனுடைய அடையாளம்? இங்க தண்டனை கொடுக்கும்போது சொல்றாரு, சபிக்கப்பட்டிருக்கும் பூமி அது முள்ளத்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முள் எதனுடைய அடையாளமாக இருக்கிறது? சாபத்தின் அடையாளம். சரியா? இங்க இது ஆதியில தோட்டத்துல. சிலுவையில இயேசு முடிந்தது அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? பாவம் என்ன ஆயிற்றுன்னு அர்த்தம். பாவத்தின் தண்டனை அடைந்து தீர்ந்தாச்சா? தீர்ந்த பிறகு என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன தரித்தவராய் இப்ப சிலுவையில் நீ இருக்கிறாரு? சொல்லுங்க, என்ன தரித்தவராய்? இப்ப முடிந்தது. இவனுடைய பாவத்துக்கு, மனுக்குலத்தின் பாவத்துக்கு, சாபத்துக்கு உண்டான எல்லா தண்டனையும் அடைந்து தீர்ந்தது. பாவம் நிவிர்த்தி ஆயிற்றுன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு என்ன பண்ணாரா? இந்த முள்முடி சூடப்பட்ட தலையை அப்படி சாய்த்தாராம். இந்த முள்முடி அப்படி கீழே விழுந்துச்சா பாருங்க. இப்ப சாபம் நிவர்த்தி ஆக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்?
அப்ப இப்ப நம்முடைய சாபம் நம்முடைய தலைமையில இல்ல, அது சிலுவையில இயேசுவின் தலையோடு முடிந்து போயிற்று. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கையில பிதா எங்க தாத்தா சாபம், பாட்டி சாபம், எங்க அப்பா சாபம்லாம் சொல்லாதீங்க. ஒரு சாபமும் உங்களை ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இயேசு உங்களுடைய எல்லா சாபங்களையும் சிலுவையில முடித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த முடிந்தது அப்படிங்கிறதுக்குரிய கிரீக் வேர்டு இருக்கு பாருங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிமைண்ட் பண்றேன். கிரீக் வேர்டு இருக்கு பாருங்க, அதை டட்டலிக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. டட்டலிக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை அந்த வேர்டை எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரோம அரசவையில், ரோம ராயன் இருக்கான் பாருங்க, ரோம அரசவையில் ஒரு பில் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிறேங்க. ஒரு சட்டம் இயற்றப்படுதுன்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த சட்டத்தை எல்லாத்தையும் சரத்துகளாக எழுதுவாங்க. இது மாதிரி இருக்கணும், இந்த வருஷம் இவ்வளவு வரி, இந்த வருஷம் இந்த காரியம், இது யாரும் செய்யக்கூடாது, இந்த மாதிரி மாற்றப்படுது அப்படின்னு சொல்லி சட்டம் ஏதாவது போடுவாங்க. போட்ட உடனே இந்த ராயன் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய முத்திரை மோதிரத்தை எடுத்து அதில் என்ன செய்வார், இப்படி பதிப்பார். ஏன்னா அரசவை ரொம்ப நீளமாக இருக்கும், ஜனங்கள் ஏராளமான இருப்பாங்கல்ல, இவர் முத்திரை பதிச்சுறது தெரியாது இல்லையா அவருக்கு, முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்போ முத்திரை பதிச்ச உடனே ராயனுக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்பான். அவன் என்ன செய்வான்னா, உரத்த சத்தமா டட்டலிக்ஸா அப்படின்னு சொல்லுவான். அப்படி டட்டலிக்ஸா அப்படின்னா முடிந்தது அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அரசாங்க சட்டதிட்டத்தின்படி, அரசாங்க விதிமுறைகளின்படி எல்லாமே செய்து முடிக்கப்பட்டாயிற்றுன்னு அர்த்தம். இதே வார்த்தையை தான் இயேசு சிலுவையிலே சொல்றாரு. டட்டலிக்ஸா அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய இந்த எழுதப்பட்ட நியாயப்பிரமாண சட்டத்தின்படி, தேவ ராஜ்யத்தினுடைய சட்டத்தின்படி நமக்காக எல்லாமே செய்து முடிக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாராம், நிறைவாக்கி முடிச்சிட்டார். எல்லாம் முடிச்சிட்டார். ஃபினிஷ், எவ்ரிதிங் ஃபினிஷ். இதை ஏசாயா ரொம்ப சீக்ரெட்டா, ரொம்ப தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம். ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம். நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் வசனம் 53வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 5வது வசனம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், சொல்லிடுறேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. இங்க தண்டனை கொடுக்கப்படுது. இந்த தண்டனை எல்லாம் யார் அடைகிறது? சிலுவையில. சத்தமா சொல்லுங்க, சிலுவையில யார் அடைகிறது? இயேசு. யார் அடைந்து தீர்த்தது? இயேசு அடைந்து தீர்த்தார் இல்லையா? 5வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த நிறை வாழ்வை நமக்கு கொடுக்கிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 6வது வசனம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும், அதே வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அங்க அவங்க அக்கிரமம் பண்ணி தண்டனை அனுபவிச்சாங்க. ஏசாயால 53வது அதிகாரத்தில் 3 தடவை திரும்ப சொல்றார், அக்கிரமத்தை அவர் சுமந்தாரு. 6வது வசனத்தில் திருப்பி அதே வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அவர் நம்முடைய நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும். 11வது வசனம், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை, திரும்பவும் என்ன சொல்றாரு, அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இப்ப சொல்லுங்க, இவங்க அக்கிரமத்தினால தண்டனை அனுபவிச்சாங்க. இந்த அக்கிரமத்தின் தண்டனையை யாரு சிலுவையில சுமந்து கொண்டது? இயேசு சிலுவையில சுமந்து கொண்டார். சிலுவையில அடைந்து தீர்த்ததுனாலதான் அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது? முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை.
இல்லையா? முடிந்தது. அப்ப ஏசாயா இவர் எல்லாவற்றையும் இவர்தான் அடைந்து தீர்க்க போகிறார் அப்படிங்கிறத இந்த 53வது அதிகாரத்தில் அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். சரி.